நிக்கிதாவின் மீது 8 எஃப்ஐஆர்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. அந்த 8 எஃப்ஐஆர்களும் எப்போது பார்த்தீங்கன்னா 2010, அதாவது ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் கோடி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் 2011 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த கேஸ்கள் வந்து எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு, அந்த 2010 காலகட்டத்துல துணை முதல்வராக இருந்தவர் யாருன்னு கேட்டா திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய பிஏ உடன் நேரடி தொடர்பில் இருந்தவர் வந்து நிக்கிதா அவர்கள். ஆகவே வந்து அந்த பிஏவின் கட்டுப்பாட்டில் தான் இப்போது வந்து காவல்துறை செயல்படுதா அப்படின்ற அளவிலும் யோசிக்க தோணுது. இன்னொன்னு, எஸ்பிஐ வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள், மதுரையின் எஸ்பிஐ. ஆனால் மதுரையின் எஸ்பி வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு மிகவும் நேர்மையான அதிகாரி அப்படின்றதால இவர் எந்த இடத்திலும் வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் அவரை இடைமாற்றம் செய்து விட்டார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இன்னொன்னு, டிஎஸ்பிக்கு தான் அந்த போன் கால் நேரடியாக வந்தது. அந்த அதிகாரி, அதாவது அந்த அதிகாரி என்பது மத்திய அரசிலிருந்து வந்த காலாக இருக்கலாம், அல்லது நான் சொன்னேன் அல்லவா ஏற்கனவே இந்த ஸ்டாலின் அவர்களின் பிஏ அவர்களுடைய காலா அப்படின்ற கோணத்தில் தான் இப்போ வந்து பார்க்கக்கூடிய நிலைமை போயிட்டு இருக்கு. அப்ப எந்த காலின் மூலம் நேரடியாக டிஎஸ்பி அணுகி இருக்கிறார்கள், டிஎஸ்பியின் மூலமாக தான் மற்றவர்களுக்கு வந்து இந்த அதாவது அதிகாரம் வந்து சென்றிருக்கு, உத்தரவுகள் போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் பரவிட்டு இருக்கு.